ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு ஹாரர் காமெடி படமாக வெளியான கீதாஞ்சலி மல்லி வச்சந்தி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சிவா துர்லபடி டைரக்ஷன்ல அஞ்சலி, ஸ்ரீனிவாச ரெட்டி, சுனில் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 24 minutes இருக்கு. 2014 வெளியான கீதாஞ்சலி படத்துடைய சீக்குவலா இந்த படம் வந்திருக்கு. முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு தனி படமாவே இந்த படம் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இந்த படம் அஞ்சலியோட 50வது படமா வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். கதாநாயகி ஒரு டீ கடை வச்சிருக்காங்க. படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஆசையில இருக்கிற 2 பேர் ஒரு ப்ரொடியூசருடைய பேச்சு கேட்டு படம் எடுக்கிறதுக்காக ஒரு பேய் பங்களாக்கு போறாங்க. அங்க போன படக்குழுவை சேர்ந்தவங்க எதிர்கொண்ட அமானுஷமான விஷயங்கள் என்ன, கீதாஞ்சலிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இந்த ப்ரொடியூசர் அந்த க்ரூ அந்த பங்களாவுக்கு அமைச்சாரு, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டீசெண்டா இருக்கும். ஊட்டியை கேப்சர் பண்ண அந்த விதம் பாத்தீங்கன்னா பிளசண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல இருக்க காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ஆன் அண்ட் ஆஃபா, சில சீக்வன்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும், சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிஞ்ச் ஒர்த்தியா இருக்கும். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அஞ்சலி ஹீரோயினா இருந்தாலுமே அவங்களுக்கு ஸ்கிரீன் டைம் அப்படின்றது குறைவு தான். பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்கோப் இல்ல அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல சுனில் சத்யா வர அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஒரு ஹாரர் காமெடி படத்துல எந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா இருக்குமோ அதே ஃபார்முலா தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஹாரர் காமெடி எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த படமே இருக்கும். புதுசா அந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இருக்காது. ஸ்கிரீன் பிளே பெருசா இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிளாட்டான ஒரு நரேஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஜம்ப்ஸ்கேர்ஸ் எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடக்கானு தெரியல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கீதாஞ்சலி மல்லி வச்சந்தி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.